வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கான vlog வந்து எதை பத்தினா, நான் திருப்பி ஹேர் கட் பண்ண போறேன். நான் ஏற்கனவே ஹேர் கட் பண்ணி ஐ திங்க் 1 மந்த் கூட ஆகல. 1 மந்த் தான் ஆயிருக்குன்ட்டு அகைன் ஹேர் கட் பண்ண போறேன். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து நான் மட்டும் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு என் கூட இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ண போறேன். ஸோ என்னோட தங்கச்சி அண்ட் என்னோட அம்மா நாங்க எல்லாருமே ஹேர் கட் பண்ண போறோம். அண்ட் நான் போன வாட்டி நீங்க பார்த்ததுல ஹேர் கட் லைக் லாங் அண்ட் லென்த்தியா வச்சிருந்தேன். லாங்கும் லென்த்தியும் ஒண்ணுதான். லாங்கா வச்சிருந்தேன். வித்தவுட் எனி லேயர்ஸ். லைக் லிட்டரலா என்னோட ஹேர் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு நான் அப்படியே டச்சே பண்ணாம வச்சிருந்தேன். இப்பதான் என் பர்த்டேக்கு ரீசெண்டா சரி ஏதாவது நியூவா ஒரு லுக் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் அஹெட் அண்ட் கட் ஆஃப் மை ஹேர் லென்த் லிட்டரலா அப்படி கீழே வெயிஸ்ட் கீழே வரைக்கும் இருந்ததை இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொண்டு வந்த ஹேர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லேயர்ஸ் வந்து நான் ஃப்ரண்ட்ல நிறைய கேட்டிருந்ததுனால மிடில் வரைக்கும் இங்க தெரியும் உங்களுக்கு. இங்க வரைக்கும் இருக்கு. பட் இந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிற மாரி, இந்த லென்த் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்க மாரி ஐ ஃபெல்ட். ஸோ என்னன்னா, ஓகே லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் கட் இட் அப்படின்ற மாரி ஐ தாட் லைக் இந்த லென்த்ல இருக்கிற இதுக்கும் லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லென்த் வந்து குறைக்கணும்னு ஐ ஹேவ் நோ தாட்ஸ் அட் ஆல். பட் இங்க லேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்தா ஓகே, ஹேர் இன்னும் கொஞ்சம் மோர் பவுன்சியரா தெரியும். இல்ல வாட் எவர் எனக்கு தெரியல. இது மட்டும் எனக்கு அப்படியே ஃப்ளாட்டா இருக்கறனால அது கொஞ்சம் டைமென்ஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ கட் ஆஃப் மை ஹேர் இந்த மந்த்தும் கூட. அண்ட் எங்க மம்மிக்கு வந்து ஐ திங்க் மே அவங்க ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. ஷி ஆல்சோ ஹேட் லேயர்ஸ். பட் இப்போ வந்து என்னன்னா அவங்க லேயர்ஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. ஸோ அதுக்காண்டி திருப்பி அவங்கள கூட்டிட்டு போயிட்டும் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். மோர் ஸ்பெசிஃபிக்லி என் தங்கச்சி வந்து ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து நல்லா லாங் லென்த்தி ஹேரா, லாங் அண்ட் லென்த்தி 2மே ஒன்று தானே. ஓகே, அவளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப லாங்கான ஹேர். ஸோ அவளுமே எதுவுமே இதெல்லாம் கட்லாம் பண்ணது கிடையாது. லேயர்ஸ் எதுவுமே கிடையாது. காலேஜ் வேற போயிட்டாளா. ஸோ இந்த காலேஜ் போன அந்த நியூ சென்ஸ் ஆஃப் ஒரு இது வரும்ல, அதனால அவளுக்கு வந்து ஷி வாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மை ஹேர். அதனால அவளுக்குமே ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி டீனேஜ் பருவம். யா கைஸ், நான் ஐ ஃபீல் சோ ஓல்ட். இவ டீனேஜ் அப்படின்னா ஐ ஃபீல் சோ ஓல்ட். ஏன்னா நான் டீனேஜர் கிடையாது. 22 யா 22ன்னு ஏஜ் இது பண்றப்போ இட்ஸ் குவைட் ஹார்ட் பிரேக்கிங் தான். ஏன்னா சரி, தட்ஸ் ஃபார் another வீடியோ. ஓகே, என்னோட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் சொல்றது இஸ் another வீடியோ. திஸ் வீடியோ வந்து என் தங்கச்சி, நான், அம்மா எல்லாருமே ஹேர் கட் பண்ண போறோம். அதுதான் ஐ ஷோ யூ கைஸ். நேத்தே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம் பேஜ் 3ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே பண்ணது பேஜ் 3 தான். ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் மம்க்கு வந்து என்னன்னா போய் பழகிட்டோம். ஒன்ஸ் போய் பழகிட்டா எதுக்கு அந்த இடத்த விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அகேன் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் நான் வந்து ஏற்கனவே என்னோட ஹேர் அவங்க தானே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஹீல் ஹாவ் மோர் ஆஃப் அன் ஐடியா டு வாட் டு டூ வித் மை ஹேர் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் சீன். இன்னைக்கான சீன் வந்து அதுதான். போயிட்டு நான் வந்து என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு ஐ ஷோ யூ கைஸ். அண்ட் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அண்ட் அவுட்கம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பை. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, நான் போன ஹேர் கட் பண்ணப்போ போன மாதிரி நான் ஹேர் கட் பண்ணப்போ என்னோட ஹேர் வந்து ஃப்ரிஸியா தான் இருந்துச்சு. லைக் இட் டென்ட் ஹேவ் திஸ் நேச்சுரல் ஷைன் டு இட் அட் ஆல். லைக் டேமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி கேர்லியா இருந்தா இட் வில் ஸ்டே தட் வே. அண்ட் கேர்ள் வந்து டவுன் ஆகுது, லைக் கேர்ள்ஸ் வந்து போகுது அப்படின்னா ஃப்ரிஸியான ஒரு லுக் இருக்கும். லைக் எதுவும் அன்டேம்டு ஹேர் மாதிரி. பட் அரௌண்ட் திஸ் 1 மந்த் தான் ஆயிடுச்சு ஹேர் கட் பண்ணி. நான் வந்து அவங்க கூட லாரியல் எக்ஸ்பர்ட்டோட அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனிங் போட்டதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த ஹேர் மாஸ்க் அதை போட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் ஐ பர்சனலி ஃபீல் மை ஹேர் ஸோ சாஃப்ட் அண்ட் சில்கின்ட்டு. அண்ட் ஆல்சோ அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரோட ஸ்மெல்லு அப்படி லைட்டாக நீங்கள் வந்து இப்படி லைட்டாக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வருதா? ஸ்மெல் பண்ணி பாரு. வருதுங்க. நல்ல ஸ்மெல், எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கீழே தானே நம்ம வந்து பார்த்தேன். ஆமா, சட்னி வருது. ஏடி வருதுங்க, சரியா வருது. என்ன ஒரு டிசப்பாயிண்டிங் மேபி ஒரு கொஞ்சம் ஒரு எனக்கு வந்து ஆப்ரிஹென்சிவா இருக்கும்னா யூ ஆஸ்க் ஃபார் ஒன் திங் அண்ட் அவங்க கொடுக்கறது இன்னொரு திங். பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மைண்டை நம்மளே வந்து ட்ரிக் பண்ணிக்கணும். ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஷோட் ஹிம், அதே தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 40% நம்ம இது பண்ணிக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில் 100% நான் காமிச்சு அதே இது வந்து அவுட்புட் வந்து எனக்கு வரல. பட் ஸ்டில் எனக்கு வந்து வந்த இதுவே எனக்கு பிடிச்சிதான் இருக்கு. பட் தட்ஸ் த கதை. மோனி, நீயும் அங்கே போயிட்டு அவங்க வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணலாம். டோன்ட் பி டிசப்பாயிண்டட். சரியா? இல்லை பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து சொல்லிடுங்க. ஓகே, லைக் சொல்லிடு. நீ அங்க வச்சு சொல்லிடுறேன். நீ டைரக்டா டீல் நான் தானே.
ஓகே கைஸ், ஹேர் கட் டைம். பட் கொஞ்சம் லேட் ஆகுது. எப்பவுமே பேசியில் வந்து நீங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாலும் சரி, போடலனாலும் சரி, நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வி ஆர் வெயிட்டிங். நான் வந்து போன வாட்டி எனக்கு ஹேர் கட் பண்ண அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கேட்டேன், தாரஸ்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாதிரி வீடியோ நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆசை. அப்போ அவங்க ஏன் சொன்னா, ஓகே ஆன்ஸ்டியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க சீனியர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணிக்கோங்க, இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஹிஸ் நேம் இஸ் மாதேஷ், ஐ திங்க் ஸோ. யா, அவள் வந்து நானே நிறைய வாட்டி அவங்களோட பேஸ்ல பார்த்துருக்கேன். ஹேர் கட் சூப்பராக பண்ணுவாங்க. நான் 1 2 3 சொன்னான்னு ஃப்ரண்ட்ல எடுத்து போடுங்க, ஓகேவா? 1 2 3. எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹேர் கட். லிட்டரலா ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ கூட இவ்வளோ அழகா இல்லை. ஃபுல்லுமே லேயர் கொடுத்துருந்தா இதை விட அழகா இருந்திருக்கும்ட்டு இல்ல. ஃபுல்லுமேனா இங்க வரைக்கும் லேயர்ஸ் இருக்குல்ல உனக்கு, இங்க எல்லாமே லேயர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹேர் கட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் வந்து இங்கே த்ரெட்டிங்கும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீ, தங்கச்சி அண்ட் மதர் டியரஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த ஷைன் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து வெக்கேஷன் போயிட்டு வர வரைக்காவது இருக்கும்ட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு நான் வந்து வேற மாதிரி ஸ்டைல் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து தோணல. ஸோ இதே மாதிரி அட்லீஸ்ட் இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும். எல்லாருமே வந்து இன்னைக்கு ஸ்பாடே மாதிரி ஆகிப்போச்சு. விஜிமா வந்து இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்கா, ஐ மீன் ஹேர் கட் இல்லை, த்ரெட்டிங் பண்ணுறதுக்காண்டி ஷீக்கேன் எல்லாத்துக்குமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி. யா, இது வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஹேர் கட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க பிடிச்சி போனிடெயில் மாதிரி இப்படி சைடில் காட்டினா தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோ இருக்கு, அது நான் ஆட் இட். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஜிமா மட்டும் ஹேர் கட் பண்ணல. ஹேர் கட் பண்ணி தான் இட் வுட் ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட். ஹேர் கட் எல்லாம் முடிச்சாச்சு. ஐ அம் சோ ஹாப்பி வித் மை ஹேர் கட். ஏன்னா அது தெரியல, அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இந்த வாட்டி பேசிட்டு இருக்கிற மாதேஷ், ஹி டிட் வெரி வெல் ஆக்சுவலி. லைக் போன வாட்டி என்ன நடந்துச்சு, வாட் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி, இந்த வாட்டி இப்படி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட ஃபேஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி நல்லா இருக்கும், ஃபேஸ் ட்ரைமிங்கா வேணுமா, இந்த லென்த்தா அந்த லென்த்தா அப்படின்னு பேசி அப்புறம் டிசைட் பண்ணி ஒரு ஹேர் கட் வந்து பண்ணுவோம். ஐ திங்க் என்ன லேயர்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட ஹேர் கட். நான் வந்து பிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்றேன். லைக் இந்த இது வந்து இந்த கர்டன் பேங்க்ஸா வாட் இட் இஸ் ஐ டோன்ட் நோ, என்னமோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் கட் பண்றதுக்கு கூட அவ்வளவா டைம் ஆகல, பட் நாங்க செட் பண்றதுக்கு வந்து அதை விட டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து ஐ டிட் ஒன் திங், நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணோம் கைஸ். அவர் ரீல்ஸா இந்த என்ன பாட்டு அது,
இந்த எம்மாடி எம்மாடி அது என்னது பி சாங் தானே அது பேரு. அதுக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு ரீல்ஸ் மாரி பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் இஸ் நவ் 5:00 ஆகுது. 5 ஆகுது. நாங்க லிட்டரலா ஐ திங்க் 12:30க்கு வீட்லருந்து கிளம்பி 3 பேருக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து 5 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல? மம்மி உன் ஹேர் கட் உனக்கு ஓகேவா? ஆக்சுவலி மம்மிக்கு வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் போன வாட்டி எனக்கு பண்ண தாலிஃப் அவங்க தான் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் மம்மிக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் மோனிக்கு வந்து ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து மாத்தேஷ்ன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எல்லாருமே தே அவுட்டிட் தெம்செல்வ்ஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த வாட்டி ஹேர் கட் வந்து ஐ ரியலி லவ் இட். போன வாட்டி எனக்கு அவங்க குடுத்த ஷாம்பூ விட இந்த வாட்டி வேற ஒண்ணு சொன்னாங்க. நீங்க இது யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஹேர் வந்து அங்கங்க பிஞ்சு பிஞ்சு தொங்குதான். வீட்ல வந்து எதுவும் அடிபிடி சண்டை மண்டைய பிச்சு எதுவும் சண்டைலாம் போடுவீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க முடியே அப்படிதான் அப்படின்னு சொன்னோனே, சரிங்க இந்தாங்க இந்த 3 ப்ராடக்ட் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. மாலிகுலர் ரிப்பேர்ன்னு நெனைக்கிறேன். அது வந்து லாரியல்ல தான். அது வந்து நல்லா வொர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் போன வாட்டி ஹேர் கட் பண்றப்போ வாங்குன ப்ராடக்ட்டே இன்னும் இருக்கு. அதனால அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட். அண்ட் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பை.